தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த காஷ்மீரில் தீவிரவாதிகள். கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் மரணித்திருக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். தீவிரவாத தாக்குதலுக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் ஆதரவுலாம் கொடுக்க முடியாது. அதற்கான லட்சியங்கள் 1000 இருக்கலாம். லட்சியங்களுக்கு நீங்கள் எதிர்த்து போராட வேண்டியது இராணுவத்தோடவோ போலீஸ் காவல்துறையினரோட தான். இந்த மாதிரி அப்பாவியை சுற்றுலா வந்த மக்களை சுட்டு கொள்றதுல என்னத்தை சாதிக்க போகிற நீ தான் உன் வீரம்மா? நாளைக்கு அந்த காஷ்மீர் எதுக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிற நீ? காஷ்மீரை விடுதலை பண்ணி உங்கள் ஆட்சிக்களை கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்துகிற. இப்படி தீவிரவாத தாக்குதல் நடத்தி சுற்றுலா பயணிகள்லாம் யாரும் வர முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான பிரதேசமாக நீ காட்டிட்டீன்னா உனக்கு இருக்கிற வருமானமே சுற்றுலா மூலமாக வர்ற வருமானம் தான். அந்த வருமானத்தை நீயே அளிக்கிற. அப்புறம் நாளைக்கு சுதந்திர காஷ்மீர் உன் கைக்கு வந்தால் நீ எதை வச்சுட்டு சோறு திம்ப? சாவ மாட்ட. உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற. எந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கிற? அவ்வளோதான் இதுக்கு நம்ம சொல்ல முடியும். இதனுடைய பின்னணியில் யார் இருந்தாலும் சரி, அவர்கள்லாம் அயோக்கியர்கள், மனிதகுல விரோதிகள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தீவிரவாதமாக யாரை ஏற்று நிற்கணும்? இராணுவத்தை ஏற்று நில்லு அடி. அவன் அதுக்காகத்தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இதில் அசாமில் இருந்தபோது போடோ தீவிரவாதிகள் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. நான் அங்கே இருந்த நான் தங்கி இருக்கிறேன். அன்னைக்கு அந்த தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதல் எப்போ ஏற்பட்ட தாக்குதல்னா வரலாறு காணாத தாக்குதல் தான். 30-40 இராணுவத்தினர் ஒரு லாரியில் வர்றாங்க. இந்த போடோ தீவிரவாதிகள் அதை தாக்குறாங்க. அந்த லாரி அந்த ஆட்கள் என்னானாங்கன்னு தெரியல. அப்பேற்பட்ட வெடிகுண்டு தாக்குதல். அப்படியே ஆவியா போயிட்டாங்க. ஆவியா போய் ஒருத்தருமே கிடைக்கல. பிரம்மபுத்திரா நதி பாலத்தில் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் ஆனால் அவங்க தாக்குனது இராணுவத்தினர். பொதுமக்கள் இல்லை. அங்கே இருக்கிற தீவிரவாதிகள் பொதுமக்களை தாக்குன்னு தான் இன்றைக்கு ஒரு வரலாறு கிடையாது. அந்த மாதிரி தான். அதில் நீ லட்சியத்துக்காக நீ இராணுவத்தை எடுத்து போராடுறங்கிறதுல அதில் நம்ம லட்சியவாதிகள் அப்படி தான் போராடுவாங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அப்பாவி சுற்றுலா மக்கள் ஏதோ வேடிக்கை பார்க்குறது ஒவ்வொரு அழகை பார்க்குறதுக்கு ரசிக்க வந்தவங்களை சுட்டு கொண்டு இருக்கே. இதில் வீரம் வெளிப்படுத்த என்னத்தை வெளிப்படுத்து? இதில் இதை ஆதரிக்க முடியாது. ஆனால் இதற்கு பின்னணியில் வேறு ஏதாவது அரசியல் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். அதை நம்ம யோசிக்கணும். நீங்கள் சொன்ன புள்ளி மிக முக்கியமான புள்ளி சார். என்னன்னா, அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் ஒருத்தவங்க, அதை ஒரு பேர் கூட மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை கொலை பண்ணிட்டு அவங்களுடைய மனைவி கிட்டையும் இதை போய் நீ மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தீவிரவாதி சொன்னதா சொல்லப்படுது. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் எழுதலை சார். என்ன சந்தேகம் வருது உங்களுக்கு? இல்லை, உங்களுக்கு சந்தேகம் வருது. இது சீப்பான, அதாவது இதை பார்க்கும்போது தான் நமக்கு பல சந்தேகங்கள் வருது. சீரியலில் நீங்கள் பார்ப்பீங்க. கதாநாயகனை ஒரு கொலை ஒருத்தன் பண்ணுவான். பண்ணிவிட்டு இது பண்ண சொன்னது இந்த கதாநாயகன் சொல்லி அவன் மேலே பழி போட்டு போவோம். அவன் மேலே பழி விடுவதுக்காக. அது மாதிரி இப்போ இதை சொல்கிறதன் மூலமாக மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மோடி எதிர்த்து நாங்கள் பண்ணதா சொல்லி இவன் காட்டுறான். ஆக இந்த தீவிரவாதத்துக்கு காரணம் மோடியை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் பண்ண தீவிரவாதம் சொல்லி மோடி தன்னை தியாகி ஆக்கிறதுக்கு இது ஷோ பண்ணியிருந்தான்னு ஏன் சொல்ல முடியாது? சீரியலை யோசிச்சு பாருங்க. நாமளே ஏற்பாடு பண்ணிட்டு இது ஏற்கனவே நடந்துருக்குது. அர்னாப் கோஸ்வாமி கதை தெரியுமில்ல? என்ன சார்? புல்வாமா தாக்குதலை பற்றி அந்த ஆள் பேச்சு மாட்டினார்ல, அதில் தானே வெளியே போனான் அந்த ஆள். புல்வாமா தாக்குதல் எப்படி நடக்க போகுது, எத்தனை பேர் சாக போகிறாங்கிறதெல்லாம் பேசுறது பூரா ரெக்கார்டாகி வெளியே விட்டதுனால தான் அர்னாப் கோஸ்வாமி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினாங்க. இவங்களே ஏற்பாடு பண்ணதானே அந்த தாக்குதல். ஆமாம், அதுக்கு அடுத்தா அப்படி இப்போ நடக்குது. இப்போ என்ன சந்தேகம் வருது? தேர்தலுக்கு முன்பாக ஒரு மத கலவரம் ஒன்று உண்டாகுன்னு நான் சொன்னேன். அதுக்கு இதை வித்துட்டாச்சு இல்லை? இப்போ என்ன உடனே உங்களுக்கு என்ன கோவம் வரும்? இந்த தீவிரவாதி, இப்போ நான் என்ன சொன்னேன், தீவிரவாதிகளை அழிச்சுத்தான் ஆகணும் அப்படிங்கிறேன். இதை வச்சுட்டு முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படி சொல்லி இதை கிளப்பி விட்டு ஒரு மத கலவரத்துக்கு ரெடி பண்ணியாச்சு.
அதுல சார் எல்லாத்தையுமே இந்த சந்தேகம் எப்போ இது உறுதியாகுதுன்னா இதை போய் மோடி கிட்ட சொல்றது மூலமா அந்த தீவிரவாதிகள்லாம் மோடிக்காக எதிரிகள் அப்படின்னு காட்டி மோடி தான் இந்த நாட்டை பாதுகாக்க வந்தவர், அவரை ஒழிச்சு கட்டுவது தான் தீவிரவாதிகளுடைய நோக்கங்கிற மாதிரி ஒரு ஷோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ராமா மாதிரி தெரியுது எல்லாமே. இப்போ புல்வாமா தாக்குதல் எப்படி அர்ணப் கோஸ்வாமி தன்னறியாமல் வெளியிட்டு மாட்டிக்கிட்டார், அந்த வீடியோ வெளியே வந்த அப்புறம் கைதெல்லாம் இன்றைக்கி திருப்பி வர ஆரம்பிச்சிருக்காரு, திருப்பி தலை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம், மறந்துருப்போன்னு நினச்சிக்கிட்டு. வந்த உடனே பாருங்கள் ஒரு தீவிரவாத தாக்குதல் அதே நடக்குது, புல்வாமா மாதிரி நடக்குது பாருங்கள். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாக்கா 1+1 எங்கே போகுது? இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த தீவிரவாத தாக்குதல் வந்து ஒரு ட்ராமாவாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இன்னொரு பார்வை என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் நிக்க வச்சு எல்லாத்தையும் குரானோட வசனங்கள்லாம் கேட்டாங்க. அதைத்தாங்க அதைத்தான் ஒரு மத கலவரத்துக்காக இதெல்லாம் முஸ்லீம்கள் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படியெல்லாம் சொல்லி இந்துக்களை கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு. அதான் மத கலவரம் உண்டாக்குறது பண்ணி எப்படி உண்டாக்க முடியும்? சரி, மத கலவரம் உண்டாக்குறதுக்காக பிரதமர் சவுதி அரேபியா பயணத்தை முடிச்சிட்டு வராரு. தீவிரத்தை தாங்க முடியாம ஓடியாடுறாராம், ஒரு வெளிநாட்டு பயணத்தை விட்டுட்டு வர்றாராம். அது பாகிஸ்தான் வான் எல்லையெல்லாம் இல்லாம வர்றாரு. மணிப்பூருக்கே போகாத அமித்ஷா இதுக்கு ஓடுறார். ஷோ எவ்வளோ கரெக்டாக சீன் வருது பாருங்க, சீரியல் யோசிச்சு பாருங்க, அப்படியே வரும் அந்த கரெக்டாக அந்த சீன் எல்லாம் வருது. மோடிக்கிட்ட போய் சொல்லு, ஆக மோடிக்கு எதிர்த்து நாங்கள் நடத்தின போராட்டம், மோடி தான் வந்து மோடி இருக்கிற வரையில் இந்த நாட்டை இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அந்த இந்துக்கள் பாதுகாப்பை ஒழிக்கணும்னா மோடியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே இந்த தீவிரவாதத்தை உருவாக்கியிருக்கோங்கிற மாதிரி ஒரு ஷோவை கிரியேட் பண்ணிட்டாங்க. எவங்க வந்து உங்களை வந்து லட்சியவாதி வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, தனிப்பட்ட மனிதர்களை அவங்க தாக்க மாட்டாங்க. லட்சியவாதிகள் தனிப்பட்ட மனிதர்களை தாக்க மாட்டாங்க, அவங்க வந்து இயக்கத்தை தான் எதிர்த்து நிற்பாங்க. இப்போ ஹமாஸ் அந்த இதில் எல்லாம் நடக்குது, நாங்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறோங்கிறான். இவனை ஒழிக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சேன்னு சொல்கிறது இல்லை, இதில் தெளிவாக சொல்கிறாங்க. சீன் நடக்குது, மோடிக்காக வச்சதான் இது. சந்திரபாபு நாயுடு ஒரு கூத்து ஒன்று அடித்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார். திருப்பதிக்கு போகிற வழியில் எலெக்ஷன் டைமு, திருப்பதிக்கு போகிறார், ஒரு வெடிகுண்டு வெடிக்குது, வண்டியெல்லாம் இதாகிடுது, இவர் வந்து பாதுகாத்து உயிரை இது பண்ணி கூப்பிட்டு வராங்க. சந்திரபாபு நாயுடு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு அனுதாபாலையை உருவாக்கினார். ஒர்க் அவுட் ஆகுது, தோற்று போயிட்டார். ஜனங்களுக்கு புரிஞ்சு போச்சு, வெச்ச வெடிகுண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. வழக்கமாக மிக தூரமான நாடுகளுக்கு போவார், ஒரு 2 மணி நேரத்தில் திரும்பி வரக்கூடிய ஒரு நாட்டுக்கு போகிறார். அரேபியாவிலேருந்து ஒரு 2 மணி நேரம் தான். ஆமாம் சார், உடனே வந்துடலாம். ஆக பயணத்தை ரத்து செய்து விட்டு உடனே வர்றாரு, ஒரு 2 மணி நேரத்தில் வரக்கூடிய ஒரு நாட்டுக்கு போகிறார். ஏற்பாடுகள் சார். அமெரிக்க துணை அதிபர் வேற இங்கே வந்திருக்கிறார், அதுவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. உலக நாடுகள்லாம் அதுக்கு பயங்கர கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே சார். கண்டனம் தெரிவிக்கிறது எந்த ஆட்சேபனையும் கிடையாதுங்க. இதுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் கேவலமானவர்கள், அல்பமானவர்கள், அறிவு கட்ட முண்டங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது யாருக்கு வேணாலும் போய் சேரலாம். இதுக்கான பின்னணியில் யார் இருக்காங்கிறத பார்க்கணும். ராஜீவ்காந்தியுடைய மரணத்தில் பல கேள்விகள் வருது தெரியுமில்ல. அது வரலும் இடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்த காங்கிரஸ்காரர்கள் இந்திரா காந்தி சிலைக்கு பூந்தமல்லியில் மாலை போட்ட பிறகு ஒரு காங்கிரஸ்காரர் அவரோட போகல. ஆமாம் சார். ராஜீவ்காந்தி மாத்திரம் போகிறார். காவலுக்கு நிற்கிற போலீஸ்காரர்கள் போகிறாங்க, 18 போலீஸ்காரர் சகறாங்க, ஒரு காங்கிரஸ்காரருக்கு காயம் கூட படலை. கேள்வி, ஏன் ஜெயலலிதா அந்த கூட்டத்துக்கு வரல? அன்றைக்கி தானே முதல் கூட்டணி சேர்ந்து பேசுகிற முதல் கூட்டம் இல்லை, கிருஷ்ணகிரியில் தானே இருக்கிற, 50 மைலுக்கு அந்த பக்கம் தானே இருக்கிற, ஏன் வரல? இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பதில் இல்லை. அது வரையிலும் உட்காந்துக்கிட்டு இருந்த சுப்பிரமணிய சாமி திடீர்னு அன்றைக்கி கிளம்பி எங்கே ஒரு ஊருக்கு போகிறாரு, எங்கே போனார்? அந்த தீரேந்திர பிரம்மச்சாரி யாரோ ஒரு ஆள், அந்த ஆள் எல்லாரும் விஜயம் இல்லையா அவனுடைய கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து அந்த கொலைகாரராக இருக்கிற சிவராஜன் அந்த இவங்கெல்லாம் லண்டனில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் பேசிக்கிட்டு இருந்த ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோ யார், எப்படி வந்தது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா, ராஜீவ்காந்தி கொலையில் வந்து என் பேரையும் சேர்த்து விட்டாங்க, அதனால தான் நான் கேட்குறேன். என் மேலே அந்த படி வந்தது, அதுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்க. அது ஆனால் 232வது அக்யூஸ்டு நான். ஓகே, 100க்கு மேலே போச்சுனால கணக்கில் வராதுன்ட்டாங்க. ஆனால் என் மேலே அந்த இது இருந்தது. அதை தான்
அந்த திமுக கூட்டத்தில் வந்து நான் நக்கீரன் கோபால் இதில் நான் பேசினது. அவர் பேசாமல் இருந்துட்டார். அவர் போட்டார் அது. அதனால் இதெல்லாம் எதனால் சொல்கிறேன்னா, இது மாதிரியான இந்த இதில் வந்து அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அவர் தானே சொன்னார், உன் வீட்டுக்காரன் தான் நீ சொன்னான் அப்படின்பா. அப்படி சொல்லி அந்த படி அது மோடியை வந்து இது பண்ணுறதுக்காக, மோடியை ஒழிக்கிறதுக்காக இந்த தீவிரவாதம் நடக்குதான். மோடி தான் வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால முஸ்லீம்கள் கோவிச்சுக்கிட்டு வந்து இந்த தீவிரவாதத்தை நடத்துகிறாங்களாம். இன்னொரு இது சொல்கிறாங்க, இந்த வக்பு சட்டத்தை வந்து இவங்க கொண்டு வந்ததுனால அதற்கான எதிர்வினை அப்படிங்கிறாங்க. அது வக்பு சட்டம் கொண்டு வந்தது இது மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு தாங்க. இப்படி சொன்னதுனால முஸ்லீம்கள் பொங்கி எழுந்தார்கள், முஸ்லீம்களை கலவரத்தை உண்டாக்குனாங்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறது. அதுதானே காரணம். நான் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக வருது, சீன்ஸ் கரெக்டாக வந்துட்டு 26ஆம் வருஷத்துக்குள்ளார அக்டோபருக்குள்ளார வரும் மத கலவரம் வரும்னா வந்துடுச்சு. பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தீவிரவாத தாக்குதல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுமக்களை யாருமே காயப்படுத்த மாட்டாங்க. ஒன்று இராணுவத்தினர் பலியாகாங்க, இல்லை அவங்க தரப்பில் உள்ளவங்க பலியாங்க. இப்போ பொதுமக்களை நோக்கி வரப்பதான் இந்த சந்தேகம் எழும்புதா சார்? அதுதான் இராணுவத்துக்கிட்ட போகலவனுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு கொண்டவனுங்க. தீவிரவாதங்கிற பேரில் காசு வாங்கிட்டு கொண்டவனுங்க. அப்பாவி மக்களை கொள்றதுல ஆபத்து இல்லை. இராணுவத்துக்கிட்ட போனால் இவனும் செத்து போவான். அப்போ பாருங்க, அவன் யாருமே சாக்கல, அவன் மட்டும் போயிட்டான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கொடூர கொலைக்கு எவன் காரணமாக இருந்தாலும் அவனை யாராக இருந்தாலும் கண்ட துண்டமாக இது பண்ணணும், தண்டிக்கணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சார். இந்த பல்காம் பகுதி அப்படிங்கிறது, ஏன்னா காஷ்மீரை பற்றி உங்களுக்கு ஓரளவு பல்காம் அந்த பகுதி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பகுதிக்கும் இராணுவத்தினருக்கும் இடைவெளி வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஏன் இங்கே இராணுவத்தினரை நிப்பாட்டலங்கிறதே ஒரு கேள்வி. ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு 2000-3000 பேர் வந்திருப்பாங்க. ஏன் அந்த இடத்துல நிப்பாட்டலங்கிற ஒரு கேள்வியே இருக்கே சார். தீவிரவாத தாக்குதல் நடத்தணும்னு முடிவு எடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பண்ணு. இராணுவத்தில் இருந்தாக்கா வம்பா போயிடும். அப்பாவி மக்களை கொண்டாதானே இப்போ ஆத்திரம் கொஞ்சம் அதிகமாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பாதுகாப்புக்கு வந்து இது பண்ணும்போது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. ஆமாம் சார், உள்ளார நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நடந்தது. உடனடியாக அந்த தீர்மானம் நிறைவேறிடுச்சு. சைக்கலாஜிக்கல் ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டெக்னிக் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து அவன் தெளிவாக சொல்கிறான், நம்ம மோடி கிட்ட போய் சொல்லுங்கிறத வச்சுக்கிட்டு மோடி வந்து இந்துக்களை காப்பாற்றுக்க வந்தவரை நாங்கள் முஸ்லீம்களாக நாங்கள் வந்து அழிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை உண்டாக்கியிருக்காங்க. சார், பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து காஷ்மீர் போகிறாரு. அங்கே போய் அந்த பணிகள்லாம் மேற்கொள்றதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போய் என்ன சார் பண்ண போகிறாரு? இங்கே போய் நான் இந்தியாவில் இருந்தாலும் நான் காஷ்மீர்காரன் ஆக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பேசுவார். கர்நாடகாவில் சொன்னார்ல, நான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் நான் கன்னடக்காரன் தான், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டு வருவார். சார், இந்த இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைப்பதற்காக நடைபெற்றிருக்கிற போர் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, அவங்க வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே வரணும். நிறைய நாளைக்கெல்லாம் ஹெட்லைன்ஸ் வரும், அவங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் பெருசாக வரும். மோடியை தான் மோடியால் தான் பாதுகாக்க முடியும், உடனடியாக மோடி திரும்பி வந்து விட்டார் பாருங்கள், அதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து பேச்சு வரும். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குது பாருங்க. ஒரு 2 மணி நேரத்தை திரும்பி வரக்கூடிய ஒரு நாட்டுக்கு போயிட்டார். அமெரிக்காவில் இருந்த 100 மாடி கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்த போது புஷ் வாஷிங்டனில் இருக்கலை, ஃப்ளாரிடாவில் இருக்கார். ஓகே ஓகே ஓகே. அது எந்த நேரத்தில் இதாவது அந்த கட்டடங்கள் இடிக்கப்படுதுன்னா காலங்காலையில் 6-7 மணிக்கு மக்கள் நடமாட்டமே இல்லாத நேரத்தில், அந்த ஓப்பனே ஆகாத நேரத்தில் போய் அது இடிக்குது. மக்கள் சேதமே இல்லை. அதே சமயத்தில் வந்து இராணுவத்துக்கு சம்பந்தமான ஒரு அந்த இது பென்டகன் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல அவங்க போய் இடிக்கல, புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல இடிக்கிறான். ஆக ஒரு ஷோ ஈராக் மேலே படையெடுக்கிறதுக்கு இந்த தீவிரவாதத்தை காட்டி புஷ் வெளியே உள்ளே போகிறதுக்கு பண்ணுது. அதை வந்து 13 and halfன்னு சொல்லி 13 and halfங்கிற ஒரு படத்தில் கிளீனாக எடுத்து காட்டிட்டாங்க. இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வலுவாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது திருமாவளவன் அவர்களும் அந்த கோரிக்கையை முன்னாடி வச்சிருக்கிறார். நான் அண்ணாமலை என்ன சொல்கிறேன், இதை வந்து அரசியலாக்காதீங்க, எல்லாரும் இந்தியா பக்கத்து நிற்கணும்,
அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் இந்தியா பக்கத்தில் நிற்கிறதுனால தான் அமித்ஷா வெளியே போகணும். என்ன சார், இந்தியாவை காப்பாற்றினா அமித்ஷா வெளியே போனால் தான் முடியும். இல்லாட்டி போனால் இந்த மாதிரி கலவரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். திருமாவளவன் சொன்னது ரைட்டு. இந்த கலவரங்களுக்கு பின்னாடியில் யார் இருக்காங்கங்கிறத பார்க்கணும். இதில் எப்போ அந்த மோடி கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னானோ தன்னைத்தானே காட்டி கொடுத்துக்கிட்டாங்க. அர்னாப் கோஸ்வாமி எப்போ விசாரிச்சோம்னா விஷயம் வெளியே வரலாம். ஏன்னா புல்வாமா தாக்குதல் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. ஓகே ஓகே. அதை வச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது. இப்போ இந்த தீவிரவாத தாக்குதலை நம்ம எந்த விதத்திலுமே நியாயப்படுத்தலை. ஆனால் அமைதியை நோக்கி ஒரு சமூகத்தை நடத்தணும் அப்படின்னா இந்த பிஜேபி போன்ற இந்த ஆட்சி நடக்கிறப்ப அது வாய்ப்பே இல்லையா சார்? இது இந்த தேர்தல் முடிகிறவரில் பல கலவரங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 29 வரைக்கும். ஆமாம், 26 நம்ம இந்த மாநில தேர்தல்கள்லேயே இந்த கலவரங்கள்லாம் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மத கலவரத்தை எதிர்பார்க்கிறேன்னு. அதுக்கான எல்லாமே அதுக்காக தான் திருப்பரங்குன்றத்தை ட்ரை பண்ணாங்க, ஓடலை, சரியாக வரல. அதுக்கப்புறம் தான் வக்ஃபு இதை கொண்டு இது இப்போ இந்த நேரத்தில் வக்ஃபு இதை தேவையா? அவ்வளோ அவசரமான விஷயம் அது. அவங்க கேட்டாங்க, திருப்பதி கோயிலுக்கு அப்துல் கஃபூரை போடுவியா அரங்காவலரா அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு லாரன்ஸை போடுவியா, அப்படி போடுறதா இங்கே போடு. பதில் இல்லையே. தெளிவாக இருக்குதுங்க. வக்ஃபு இதை கொண்டுங்க அவங்க முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கணுங்கிறதே இதனால் கோவிச்சுக்கிட்டு அது காரணம் காட்டுறாங்க. வக்ஃபு இது கொண்டதுனால முஸ்லீம்கள் தீவிரவாதம் வந்துருச்சுன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு எகென்ஸ்டாக திருப்பி விடுறதுக்கு, இந்துக்கள் ஓட்டுக்களை வாங்கிறதுக்காக பாஜக பண்ணுற இதுன்றதுல இல்லைன்னு அவங்க தான் சொல்லி இது பண்ணுவாங்க, விளக்கம் கொடுக்கும். ஓகே ஓகே.